அடுத்த சீனை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஒரு தேவாலய சீன். அந்த சீனை காட்டுறாங்க. அங்க வந்து அவன் ப்ரே பண்றான். எல்லாரும் சொல்றபடி நான் ஒரு மான்ஸ்டரா, உங்களுக்கும் நான் மான்ஸ்டரா தான் தெரியறேனா, இல்ல நான் அந்த மாதிரி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்றான். இப்ப அடுத்த சீன்ல 15 வருஷத்துக்கு, அதாவது இப்ப நடக்கிறதா கரண்ட் ஸ்டோரியா காட்டுறாங்க. இது வரைக்குமே நமக்கு பாஸ்ட் தான் காட்டிட்டு இருந்தாங்க. இப்பதான் வந்து பிரசன்ட் ஸ்டோரியா காட்டுறாங்க. 15 வருஷம் கழிச்சு அந்த சைக்கோ பையனுக்கு அப்ப ஒரு 10 வயசு இருக்கும்னா இப்ப வந்து ஒரு 25 வயசுல இருக்கும். இப்ப பிரசன்ட்ல ஒரு பொண்ணு இறந்த கேஸ நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. அவ ஒரு வாக்கிங் போன பொண்ணு காணாம போயிட்டா. இப்ப வந்து அவளோட பாடி மட்டும் தான் கிடைச்சிருக்கு. சோ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு, இதுவும் வந்து அதுக்கு இன்க்ளூட் ஆன ஒரு சீரியல் கில்லிங் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம சீன் பாக்குறது என்னன்னா, யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அதாவது அந்த பொண்ணோட போட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி பில் போர்ட்ல ஓட்டுறாங்க, லைக் நோட்டீஸ் போர்டு மாதிரி. அங்க அப்படியே கேமரா ஷிஃப்ட் ஆகி நம்ம 5 வயசு குட்டி பையன் பார்த்தோம் இல்லையா ஜூல, அவனோட போட்டோ இருக்கு. பேக்ரவுண்ட்ல அந்த சைக்கோ பையன் பேசுறது கேக்குது. நான் ஒரு மான்ஸ்டரா மாறக்கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட எவ்வளவோ வேணுனேன், ஆனா அந்த கடவுள் எனக்கு அந்த வரத்தை தரவே இல்ல. இப்போ நான் ஒரு கொலகாரனா மாறி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது ஏன் நமக்கு அடுத்த சீன்ல காட்டுறாங்க. மறுபடியும் பிளாஷ்பேக் சீனை காட்டுறாங்க. அந்த சைக்கோ பையனோட வீட்டை காட்டுறாங்க. எதையோ வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா கொலை செய்யப்பட்டு மாடி படிக்கட்டுல பிணமா கிடக்கிறாரு. அது அவன் பாக்குறான். அதே சமயம் அவனுக்கு மேல ஏதோ, அதாவது மாடியில ஏதோ சத்தம் கேக்குது. அங்க மாடிய காட்டுறாங்க. இந்த குழந்தைங்க ரெண்டும், அதாவது தம்பியும் தங்கச்சியும் பயந்து போய் ஒரு கிளாசெட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவன் எந்த ஒரு உணர்ச்சியுமே வெளிக்காட்டாம அப்பாவோட உடம்புல பாஞ்ச கத்தி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு பொறுமையா மாடி ஏறான். அதோட எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 1 செம்மையா இருந்துச்சுல, பயங்கர ட்விஸ்ட், பயங்கர கிளிப் ஹேங்கர் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காம நம்மள அப்படியே கொண்டு போவோம். நம்மளால எங்கேயுமே பாஸ் பண்ணவே முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்ததா எபிசோட் 2ல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.